விஜய், அக்கா வாங்கக்கா. எப்படிப்பா போகுது வியாபாரம்? வியாபாரம்லாம் நல்லா போகுதுங்கக்கா. காசு கொடுப்பா. அதோ தரேங்க்கா. இந்தாங்கக்கா. தேங்க்ஸ்ப்பா. என்னக்கா காலங்காத்தால கை தட்ட வந்துட்டீங்களா? ஆனா கை கால் நல்லா தானே இருக்கு, உழைச்சு சாப்பிட வேண்டியதானே? டேய், வந்தியா சாப்பிட்டியா போனியான்னு இருக்கணும். எதுக்கு தேவையில்லாம அவங்கள அசிங்கப்படுத்திட்டு இருக்க? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? அவங்க வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம்ல. டேய், வேலை செய்யறதுக்கு அவங்க தயாரா தான் இருக்காங்க. வேலை கொடுக்கறதுக்கு இங்க யார் ரெடியா இருக்கா? உங்க அப்பா சூப்பர் மார்க்கெட்ல தானே மேனேஜரா இருக்காரு. அவர் இந்த அக்காவுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்க வேண்டியதானே? கொடுப்பாரா? இல்லல்ல. விடு விஜய், தம்பி தெரியாம பேசிட்டான். தம்பி, நாங்கள் ஏன் இப்படி கைத்தட்டி காசு கேட்குறேன்னு தெரியுமா? பெத்த அம்மாவும் கூட பிறந்த தம்பியும் நீ எங்களுக்கு வேணாம்னு வீட்டை விட்டு துரத்தும் போது இந்த உலகமே எங்களை அசிங்கமாக பார்த்துச்சு தம்பி. அக்கா, பழச நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்கக்கா. அதான் நாங்க இருக்கோம்ல இப்போ உங்களுக்கு. இல்லைங்க, தெரியாம ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நாங்கள் யாருக்கிட்டையும் திருடக்கூடாதுன்னு, தப்பான வழிக்கு போயிடக்கூடாதுன்னு தான் இந்த கைகளை தட்டி நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தான். எங்களுக்கும் பசிக்குதுன்னு சத்தம் போட்டு பிச்சை கேட்குறோம் தம்பி. இந்த சத்தம் நாங்கள் காசுக்காக மட்டும் போடுறதில்ல தம்பி, எங்களை ஒதுக்கின இந்த சமூகத்தோட முகத்தில் அறையிற சத்தம் தம்பி. தப்பா பேசிட்டேங்க்கா, என்ன மன்னிச்சிடுங்கக்கா. மன்னிப்பெல்லாம் எதுக்கு தம்பி, நீ புரிஞ்சுக்கிட்டதே போதும்பா. நான் போயிட்டு வரேன் விஜய். அக்கா இருங்க, சாப்பிட்டு போங்க. சரிப்பா. ஆ விஜய், இட்லி பூ மாதிரி இருக்கும்னு பார்த்தா நீ என்ன செங்கல் அவிச்சு வச்சிருக்க? சாம்பார்ல ஊற வச்சா கரைய மாட்டேங்குது. என்னக்கா சொல்ற? நல்லாதானக்கா இருக்கு. நல்லா தான் இருக்கு. அப்படியே 2 இட்லி பிச்சு வாயில போட்டுக்கோ. பசியில வியாபாரத்தை பார்க்காத. சிரிக்காதடா, முதல்ல சாப்பிட்டு வேலையை பாரு. சரிக்கா. அண்ணே, ரசம் இருக்கு. ரசமா? ஆமாண்ணே, வெளியே சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது, அதான் ஜீரணத்துக்கு ரசம் கேட்டேன். நம்ம கடையில் சாப்பிட்டா வயிற்றுக்கு எதுவும் ஆகாது, எல்லாம் நல்லா தான் இருக்கும். இரு, இன்னொரு இட்லி வைக்கிறேன், சாப்பிடு. யாருன்னு அந்த பொண்ணு? ரொம்ப நாள் கழிச்சு கடைக்கு வந்தா தேவதை மாதிரி நின்று சாப்பிட்டுக்குது. காத்துல விழுந்துட போதா, தப்பா தப்பா எடுத்துக்க போறாங்க. அண்ணா நீங்க சும்மா இருண்ண, அதெல்லாம் அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க எவ்வளோ அழகா இருக்காங்க. ஐயோ அண்ணா, அவங்க என்ன திரும்பி பார்த்து பார்த்து சிரிக்க அப்படியே ஹார்ட் நின்னுடும் போல இருக்குண்ணே. அண்ணா அவங்களுக்கு இன்னும் 2 இட்லி எக்ஸ்ட்ரா வேணே. அவங்க சாப்பிட்ற அழகே தனி அழகுண்ணே. நோ, பார்த்து செய்தடினா, அவங்க பொண்ணு இல்லை, நாங்காய் திருநாங்காய். நான் ஆள் வளர்ந்துருக்கே தவிர அறிவு வளரலையனே. டேய், அதுக்கு இப்போ என்னடா? அவங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? பார்க்க அழகா இருந்தாங்க, ரசிச்சேன். அழகுன்றது மனசை பொறுத்து, அவங்க அடையாளத்தை பொறுத்து இல்லை. நோ, நான் சொல்றேன், அவங்கள போய் அழகா இருக்காங்கன்னு சொல்ற. ஊர்ல பொண்ணா இல்ல. டேய், உன் தட்டுல இட்லி தானே வச்சேன், ஏதோ கண்டதையோ தின்ட்டு பேசுற மாதிரி பேசுற. நாருதுடா. நோ, என்ன கோவம் வருதா? அதே மாதிரி தானே அவங்களுக்கும் கோவம் வரும். இல்லாததையா நான் சொன்னேன்? இருக்கிறத சொன்னாலும் எப்படி சொன்னேன்? கேவலமா சொன்னேன். விஜய், என்னால் சண்டை போட்டு உன் வியாபாரத்துக்கு எடுத்துக்காரு. எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. பசியில் சாப்பிட வந்திருக்காரு, சாப்பிடாம பாதியிலே போயிட போறாரு. பாத்தியாடா, ஒருத்தவங்களை ஒதுக்குறதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஆனா அவங்களோட பாலினத்தை கடந்து அவங்களோட அழகையும் அன்பையும் மதிக்க என் தம்பி மாதிரி ஒரு சிலரால தான்டா முடியும். டேய், அழகுன்றது உருவத்துல இல்ல, நம்ம பாக்குற பார்வையில இருக்கு. என் பார்வை கரெக்டா தான் இருக்கு. உன் கண்ணு குருடாகிறதுக்கு முன்னாடி உன் பார்வையை மாத்திக்கோ. இனிமேல் யாரு வந்து சொன்னாலும் கேட்காதீங்க. உங்க கண்ணில் இருக்க லட்சணம், இந்த அமைதி, இவ்வளோ ஏன் அந்த பையன் உங்களை அசிங்கப்படுத்தியும் அவனுக்கும் பசிக்கும்னு பேசுனீங்க பாத்தீங்களா? இந்த மனசு மாதிரி அதை விட வேற அழகு எதுவுமே இல்லை. அந்த மனசு இருக்கு பாருங்க, அதை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே அழகு இல்லை. உண்மையா சொல்றேங்க, நீங்க ரொம்ப ரொம்ப அழகானவங்க. நீங்க உம்முன்னு இருக்கிறத விட சிரிச்சா தேவதை மாதிரி இருப்பீங்க. ஐயோ, இந்த சிரிப்பை பார்த்தா டபுக்கு டபுக்குன்னு அடிக்கிறேன். ஹார்ட்டு கூட டன்டனான்னு டான்ஸ் ஆடுதுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த சிரிப்பை மட்டும் நிறுத்திடாதீங்க. ஐயப்பா, இது வரைக்கும் எல்லாரும் என்ன அடையாளமாக என் உடம்ப மட்டும்தான் பார்த்தாங்க.
ஆனால் இவன் எனக்குள்ளே இருக்கிற பெண்மையை பார்த்தான், என் மனசுக்குள்ளே இருக்கிற பேர் அழகை பார்த்தான். எவ்வளோ பேர் நம்ம லவ் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்மளை யாருமே லவ் பண்ணதில்லை. இவன் நம்மளை லவ் பண்ணுறானா? டேய் தம்பி, சாப்பிட்ற இடத்துக்கு எதில் நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? ஓடுறாங்கிட்டு. சரி ஓகேண்ணா. நம்ம ஊர் ஜனத்தொகைக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் முதல்ல எல்லா இடத்துலையும் ஃப்ரீ டாய்லெட் கட்டணும். அதை நம்ம க்ளீனாகவும் வச்சுக்கணும். இல்லைனா இப்படி தான் எல்லா இடத்துலையும் நாரடிப்பானுங்க. தம்பி, நீ சொல்கிற மாதிரி கவர்மெண்ட் கிட்ட கோடிக்கணக்கில் இருந்தாலும் ஃப்ரீ டாய்லெட் கட்டினாலும் அதில் ஆண்களுக்கு ஒன்றும் பெண்களுக்கு ஒன்றும் கட்டுவாங்க. ஆனால் எங்களை மாதிரி இருக்கிற திருநங்கைக்கு ஒரு டாய்லெட் கட்டுவாங்களா தம்பி? அட ஆமாம் இல்லை, நம்ம ஆம்பளைங்களுக்கும் யோசிக்கிறோம், பொம்பளைங்களுக்கும் யோசிக்கிறோம். ஆனால் இவங்கள பற்றி யோசிக்கிறதே இல்லைல்ல. ஆமாண்டா, கவர்மெண்ட்டு பல நலத்திட்டங்களை கொண்டு வருது. ஆனால் திருநங்கைகளுக்கான பேசிக் நீட்ஸை பற்றி யோசிக்கவே மாட்டாங்கல்ல. அதான் விஜய் நிஜம். ஆண்களுக்கான டாய்லெட்குள்ளே போனால் அங்கே இருக்கிறவங்க எங்களை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. சரி, பெண்களுக்கான டாய்லெட்டில் போகலாம்னா அங்கே இருக்கிறவங்க பயந்து எங்களை துரத்துவாங்க. ஒரு சாதாரண இயற்கை உபயோகத்தை கழிக்கிறதுக்கு கூட இந்த சொசைட்டியில் எங்களுக்குன்னு 4 அடி இடம் கூட இல்லை தம்பி. சுத்தம் பற்றி பேசுகிற நாம என்னைக்காவது அவங்களோட உரிமையை பற்றி யோசிச்சிருக்கோமா? இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமாச்சும் இதை பற்றி நீங்கள் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க தங்கம், என்ன இன்னைக்கு ரொம்ப பிரைட்னஸா இருக்கீங்க? ஃபில்டர் போட்டு போட்டோ எடுத்த மாதிரி சும்மா ஜொலிக்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லையா? உங்க அழகு உங்களுக்கே தெரியல. நீங்க உட்காருங்க, நான் டிஃபன் வச்சு தரேன். பூரி நான் கேட்கவே இல்லையே. ஆனா உங்களுக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும்ல, அப்ப சாப்பிடுங்க. எனக்கு பூரி பிடிக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன பிடிக்குமா? ஹலோ, உண்மையிலுமே நீ என்ன லவ் பண்றியா? நானும் உன்னதான் லவ் பண்றேன். இப்பெல்லாம் காதல் யாருக்கு எப்போ வருதுன்னே சொல்ல முடியல. ஆமா தங்கம், நீங்க யாரும் லவ் பண்றீங்களா? சும்மா வம்பிழுக்காதீங்க. எனக்கு எதுவும் செட் ஆகுதுன்னு தான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ அன்பாக கேட்கறதுனால மனசு ஏய், இங்க என்ன உட்காந்துட்டு இருக்க? ஏந்திரி, எனக்கு பசி எடுக்குது. சும்மா உட்காந்து கடலை போட்டுங்கிறா. இதான் அப்பா ஓட்டி ஆட மாதிரி. என்ன சாப்பிட இடம் ஏந்திரி. உனக்கு இடம் வேணா மரியாதையே கேட்கணும். என்னடா அவங்கள மிரட்டுற? என்ன ரொட்டி தர பண்றியா? ஏய், என்ன எகுற? ஒரு சாதாரண டிஃபன் சென்டர்ல அதுவும் இவளுக்காக என்கிட்ட சண்டை போட பாக்குறியா? நீ யார் நடுவில் என்கிட்ட பேச? ஆமா, இங்க என்ன விஜய் எங்க? விஜய், நான் இறங்குறது அப்புறம் இருக்கட்டும்டா. நீ அவங்க கிட்ட திமிர காட்டினா உன்னை இதே இடத்துல தூக்கி போட்டு மிதிப்பேன்டா. அவளுக்காக எடுத்து போட்டு மிதிப்பியா? ஏய் வாடா வாடா. என்னடா நானும் சட்டையில கையறா. ஏய், என்னடா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருக்கேன். ஏய், உன்னை என்ன பண்றேன்னு பாறா. பாவம் உன்கிட்ட போய் உன் வீரத்தை காட்டுறா. ஏய் ஏய், எம்எல்ஏ கைய சும்மா விட மாட்டேனா? கையை ஏறா. தங்கம்க்கா, ஏய் ஏய் விரா, அங்க பாரு ஏய் விஜய். சட்டையில கையறா. வா விஜய் வா. நல்ல வேலையா வந்த. நான் காலைல டிஃபன் சாப்பிடலான்னு வந்தேன். சாரி ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்லிட்டு உக்காரலான்னு பார்த்தா என் ஆளுக்காக வச்சிருந்த சாரு நீ உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன அடிக்க வர விஜய். ஏய் பொய் சொல்லாதடா. என்னது? நான் போய் சொல்றேனா? நீ தானே போய் சொல்ற. என் தம்பி வீண் சண்டைக்கெல்லாம் போக மாட்டான். ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றியா விஜய்? ஏய், நீ யாருன்னு இந்த ஏரியாவுக்கே நல்லா தெரியும்டா. ஒழுங்கா சாப்பிட்ட டிஃபனுக்கு காசு கொடுத்துட்டு ஓடி போயிரு. இல்லன்னு வைய, தள்ளு வண்டி கடையில கட்டை எடுத்து மண்டைய பொழந்துறான் பாத்துக்க. போடாங்கிறது. அண்ணா, அவன் சாப்பிடவே இல்லண்ணே. சாப்பிடறதுக்கு காசு வச்சுட்டு போறானே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அவன் சாப்பிடவே இல்லண்ணே. அவன் இதே சாக வச்சுக்கிட்டு நம்ம தான் அடிச்சு காசை பிடிக்கிட்டோன்னு சொல்லுவானேடா. ஆமாண்ணே, புடினவனே. அவனெல்லாம் சும்மா விட்டதே தப்பு. ஒன்றும் இல்லை, விடுங்க. ஏங்க என்னங்க அழுவுறீங்க? சாப்பிடும்போது அழக்கூடாதுங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. நானும் இப்படிதாங்க அழுதுகிட்டு வீட்டில் சாப்பிடாம இருக்கப்ப எங்கள் அம்மா வந்து இப்படி என் கண்ணை தொடச்சி விட்டுட்டு நமக்கு என்னதான் கஷ்டமும் வலியும் இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற வயிறுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம், யார் மேலேயாவது கோவம் இருந்தாலும் சரி, கஷ்டம் இருந்தாலும் சரி, அதை சாப்பாடு மேலே மட்டும் காட்டக்கூடாது. அழாம சாப்பிடுங்க. விஜய், அக்கா புது ஐஃபோன் வாங்கியிருக்கேன் பாரு. ஐபோனா? கா சூப்பர்க்கா. என்ன புதுசா ஐபோன்லாம்? ஆமாம் விஜய், சோஷியல் மீடியாவில் என்னோட டேலண்ட்டை வச்சு 100K ஃபாலோஸ் ரீச் ஆகிட்டேன். அதனால தான் அடுத்த பண்ணுற வீடியோ குவாலிட்டியாக இருக்கணும்ல. என்னதான் நீங்க ஐபோனை வச்சே வீடியோ போட்டாலும் உங்களை மாதிரி ஆளுங்க வீடியோ போட்டாங்கன்னா இடுப்பு தெரியுதா கிளாமராக தான் பார்ப்பாங்க.
இதெல்லாம் ஒரு திறமைன்னு சொல்லி சுத்தின்னு இருக்கீங்களா? தம்பி உன் கோவம் என் மேலே இல்லை உன் மேலே. ஆ? நாங்கள் திறமையால் ஜெயிச்சு இந்த ஐஃபோனை வாங்கி நிற்கும் போது உன்னால் தாங்க முடியலல்ல. ஏன்னா இவங்க ஜெயிச்சுட்டாங்களேன்ற தாழ்வு மனப்பான்மை தான் உன்னை இப்போ பேச வைக்குது. ஓஹோ, பெரிய திறமை. வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் 4 சினிமா பாட்டு வாய் அசிட்டு வந்துட்டு இதெல்லாம் ஒரு திறமையா? தம்பி சும்மா வாய் அசைக்கிறதுக்கு கூட ஒரு திறமை வேணும்ப்பா. இதை பண்ணாதான் டேலண்ட்டு, இதை பண்ணலனா டேலண்ட் இல்லைன்னு எவன் சொன்னா? நீ இப்படி அடுத்தவனை குறை சொல்லி மட்டம் தட்டி பேசி டைம் வேஸ்ட் பண்ற நேரத்துல அவங்க திறமையை நம்பி விடிய விடிய கண்டென்ட் யோசிச்சு அவங்க தகுதியால ஜெயிச்சிருக்காங்கடா. ஆ? ஆமாப்பா, இவர் பெரிய ஆளு வக்காலத்து வாங்க வந்துட்டாரு. அக்கா, நீங்கள் 100K ஃபாலோஸ் வச்சிருந்தா இங்கே பெரிய செலிபிரிட்டியா? இப்போ உங்கள் வீடியோக்குள்ளேயே ஒரு 4 நெகட்டிவ் கமெண்ட் வந்துட்டா உடனே ஆகுது வீடியோ போட்டுருவீங்க. ஆமாம் தம்பி, அந்த 4 பேர் திட்டுற கமெண்ட்டை தாண்டி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற 40,000 பேர் நல்ல உள்ளங்கள் இருக்காங்க பாரு. அவங்களுக்காக தான் இங்கே நிற்கிறோம். நெகட்டிவிட்டியை தூக்கி போட்டுட்டு அடுத்த வீடியோவை எப்படி போடலாம்னு யோசிக்கிறதும் ஒரு டேலண்ட்டு தான் தம்பி. உங்களை மாதிரி ஆளுங்க கமெண்ட் பாக்ஸில் கக்கிற விஷயத்தை விட எங்களோட உழைப்பு ரொம்ப பெருசு. ஏக்கோ, நீங்கள் என்னதான் பேசினாலும் உங்கள் வீடியோ பார்த்து எல்லாரும் டைம் பாஸ் தான் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு இந்த உலகம் ஒன்றும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாது. இங்க பாரு, பண்ற வேலையை வச்சு யாரும் ரெஸ்பெக்ட் தர மாட்டாங்க, அவங்களோட குணத்தை வச்சு தான் ரெஸ்பெக்ட் தருவாங்க. இங்க கீழே இருக்கவங்க உழைச்சி மேலே வந்தா அவங்க உழைப்ப பார்க்க மாட்டாங்க, அவங்கள எப்படி அசிங்கப்படுத்தலான்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா இவங்களுக்குலாம் அவங்க தகுதிக்கு முன்னாடி நம்மளோட திறமையின்மை வெளியே தெரிஞ்சிருமோன்ற பயம். புரிஞ்சுதாடா? அக்கா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, இருங்க நான் இட்லி வச்சு தரேன்.